வார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏகாதசி விரதம் எப்படி உருவாச்சு அப்படின்னு அந்த புராண கதையும், ஏகாதசி விரதம் நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்ன பலனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகலாம். ஏகாதசி விரதம் ரொம்ப விரதத்திலேயே முக்கியமான விரதமாக ஆகமங்கள் எல்லாம் சொல்லுது. பத்ம புராணத்தில் 14வது அத்தியாயத்தில் ஏகாதசியை பற்றி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, காயத்ரிக்கு மேலே ஒரு மந்திரமும் இல்லை, தாய்க்கு மேலே ஒரு தெய்வமும் இல்லை, காசிக்கு மேலே ஒரு புண்ணிய தீர்த்தமும் இல்லை, அதே மாதிரி ஏகாதசிக்கு சமமாக ஒரு விரதமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் நல்லா கவனித்து பார்த்தோம்னா மற்ற 3க்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு சமமானாச்சும் ஒன்று இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏகாதசிக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு சமமாக கூட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் ஏகாதசி விரதம். ஏகாதசி அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, ஏகம் ப்ளஸ் தசம் அப்படின்னா 1 + 10 11 அப்படின்னா பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற 11வது நாள். அதே போல் அமாவாசைக்கு அடுத்து வர்ற 11வது நாள் தான் ஏகாதசியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வழிபட்டு இருக்கிறோம். ஆக நமக்கு வருஷத்துல 24 ஏகாதசி நமக்கு இருக்கு. இந்த 24 ஏகாதசியில முக்கியமானது மார்கழியில வர்ற வைகுண்ட ஏகாதசி. இது சொர்க்கவாசல் திறக்கிறது. இந்த நாளில் வைதாயி இயற்கையா இறக்குறீங்க, நேரடியா வைகுண்டத்துல பெருமாள் பாதத்திலேயே நம்ம போய் அடைக்கலம் ஆயிரும் அப்படிங்கிறது தான். அது புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசியில நம்ம இறக்க முடியும். இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம ஒவ்வொரு மனிதரா பிறந்தவங்க எல்லாருமே இருக்கணும். அது 8 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆணோ பெண்ணோ என்ன ஜாதி மதம் என்னும் வித்தியாசம் கிடையாது. மனுஷனா பிறந்துட்டா எல்லாருமே நம்ம ஏகாதசி விரதத்தை நம்ம கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கு இருக்குது. அது மாதிரிதான் ஏகாதசி விரதத்துக்கும் 4 முறை இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு பச்சை தண்ணி கூட அருந்தாம இருக்கிறது ஒரு விரதம். இன்னொன்னு தண்ணீரும் பசும்பாலும் குடிச்சுக்கிட்டு விரதம் இருக்கிறது இன்னொரு விதம். 3வது பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. 4வது ஒரு வேளை மட்டும் பூரி சப்பாத்தி உப்பு இல்லாம அதை சாப்பிடலாம். இன்னொரு வேளை பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம். யாருக்கு உடம்பு முடியாதவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. முடியறவங்க இது மாதிரி விரதம் இருக்கலாம், முடியாதவங்க ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். வைகுண்ட ஏகாதசி திதி அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற நாள் வந்துச்சுன்னா கண்டிப்பா அன்னைக்கு அதை செய்யக்கூடாது. நம்ம அடுத்த நாள் தான் துவாதசி அன்னைக்கு தான் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். விரதத்தை முடிக்கிற போது அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இப்படி ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் அந்த விரதம் முடிக்கும் போது நம்ம அதை செஞ்சு சாப்பிடணும். நம்ம துவாதசி அன்னைக்கு காலையில விரதத்தை முடிக்கும் போது பகல்ல தூங்கக்கூடாது. முக்கியமா இதுல மெயின் என்னன்னா, ஏகாதசி விரதம் இருக்கிறோம்னா துளசிய பறிக்க கூடாது. நாளே பறிச்சு நம்ம வச்சுக்கணும் பூஜைக்கு. ஏகாதசி விரதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற புராண கதையை பார்க்கலாம். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான் முரங்கர அசுரன். அவனை அழிச்சு தங்களை காப்பாற்ற சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் என்ன சொல்றாரு, நீங்க மகாவிஷ்ணுவை போய் கேளுங்க, அசுரங்கிட்ட உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதனால எல்லாரும் மகாவிஷ்ணுகிட்ட போறாங்க. மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு முரங்கர அசுரன் செய்யற கொடுமையெல்லாம் சொல்றாங்க. மகாவிஷ்ணுவும் சரி உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த அசுரன் கூட போர் புரிகிறாரு. போர் தொடங்கி 1000 வருஷம் கடுமையா போர் நடந்துகிட்டே இருக்கு. இதுல நம்ம மகாவிஷ்ணுவே களப்படைஞ்சிடறாரு.
களப்படைஞ்சிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, பத்திரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில படுத்து ஓய்வெடுக்கிறாரு. அந்த சமயத்துல அவன் அசுரன் மகாவிஷ்ணு அங்கே ஓய்வெடுக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மகாவிஷ்ணுவை கொன்னுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அவரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. மகாவிஷ்ணுவோட திவ்ய சரீரத்துல இருந்து அவரோட சக்தி ஒரு பெண் வடிவுல வெளியில வருது. அந்த பெண்ணு அசுரன் கிட்ட நெருங்கிய சமயத்துல அந்த பெண்ணுகிட்ட இருந்து ஓங்காரமே அசுரனை அழிச்சு சாம்பலாக்கிடுது. மகாவிஷ்ணு எந்திரிச்சு பார்க்கிறாரு. நடந்ததை பார்த்துட்டு நாராயண அந்த அவர் உடம்புல இருந்து வந்த சக்திக்கு தான் ஏகாதசி அப்படின்னு மகாவிஷ்ணு பேர் சூட்டுறாரு. மகாவிஷ்ணு சொல்றாரு, உன்னை யாரு விரதம் இருந்து வழிபடுறாங்களோ நான் அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவேன் அப்படின்னு மகாவிஷ்ணு ஆசி வழங்குறாரு. ஆசி வழங்கிட்டு ஏகாதசிய மறுபடியும் அந்த சக்தியை அவரே உள்ளுக்குள்ள ஏத்துக்கிறாரு. இதனால தான் ஏகாதசி அன்னைக்கு நாம் முழிச்சிருந்து நாராயணோட அருளையும் பெறணும்னா, வரமும் நமக்கு கிடைக்கணும்னா நாம் ஏகாதசி அன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி தூங்கக்கூடாது. கண்ணை மூடாத சிவபெருமானை எப்படி சிவராத்திரியோ அதே போல மகாவிஷ்ணுவுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தூங்காத முழிச்சிருந்து பெருமாள் நாமத்தை நாம் மனசார சொல்லிட்டு இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு விரதம் விட்டோம்னா மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்கிறத ஐதீகம். எதை நினச்சி வேண்டுதல் பண்ணி விரதம் இருக்கிறோமோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏகாதசி விரதத்தோட பலன். இப்படியே ஏகாதசி விரதம் இருந்து எல்லா மக்களும் நல்லதையே அடையும் போது யமதர்மராஜா மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்றாரு, இப்படி எல்லா மக்களும் உலகத்தில் இருக்கிறீங்கெல்லாம் ஏகாதசி விரதமே இருந்தா எங்களுக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா சொல்றாரு. அதனால நாராயணன் என்ன சொல்றாரு, ஏகாதசி அன்னைக்கு உண்ணும் உணவுல நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏகாதசி அன்னைக்கு யாரு நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டுல யமதர்மராஜா இருக்கிறதுனால நாம் பாவ மூட்டையை தான் நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறது ஐதீகம். ஏகாதசி அன்னைக்கு நம்ம சாப்பிடாத விரதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். சாப்பிட்டோம்னா பெருமாளுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி யமதர்மராஜா சாப்பாட்டில் இருக்கிறாரு. நமக்கு அந்த பாவ மூட்டையை தான் நமக்கு சேரும். இதுதான் மெயினாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஐதீகம். ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். புராணத்தில் ராவணன் ரொம்ப கொடுமை பண்ணுறான். அந்த கொடுமையை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் போய் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறாங்க, மார்கழி மாதத்தில் சுக்லபட்ச வளர்பிறையில் ஏகாதசி அன்னைக்கு நாராயணனை வணங்கி வழிபட்டாங்க. மகாவிஷ்ணு அவங்களுக்கு அந்த துன்பங்களை நீக்கினாரு. மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு காட்சி அளித்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்க. 33 தேவர்களோட துன்பத்தை போக்கியதால வைகுண்ட ஏகாதசிய முக்கோடி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாலான நம்ம அவதாரமாக இருக்கிற ஸ்ரீராமர் பங்குனி மாசத்துல விஜயா அப்படிங்கிற ஏகாதசி விரதத்தை இருந்தார். அதனால அவர் கடலை கடந்து போய் ராவணனை அழிச்சு இலங்கையை வென்றாரு அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. ராமனுக்கு இந்த ஏகாதசி விரதம் இருக்கு சொன்னது பக்தாப்பியர் அப்படிங்கிற முனிவர் தான் ராமருக்கு சொன்னாரு. ஏகாதசி விரதத்தை இருந்தோம்னா நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏகாதசி விரதம் இருந்தால் சீதாதேவியோட அருளையும் நம்ம பெறலாம். ஒரு வருஷம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு விரதம் முடிச்ச அம்பரீஷ மகாராஜாவை
தவத்துல சிறந்த துர்வாச முனிவரால கூட ஒன்றும் செய்ய முடியல. அம்பரீஷ மகாராஜாவை நம்ம மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு பாகவத புராணம் சொல்லுது. அதே போல திருக்குறுங்குடி அப்படிங்கிற தலத்துல பாணர் குலத்தை சேர்ந்த நம்பாடுவான் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பாடி அவரும் உயர்வு பெற்றதோடு இல்லாம அவரை அழிக்க வந்த பிரம்மராட்சனைக்கும் சாப மோசனத்தை மகாவிஷ்ணு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது கைசிக புராணம் சொல்லுது. ருக் மாங்கதன் அப்படிங்கிற மாமன்னன் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சு அவரும் பலனை பெற்றாரு. அவர் நாட்டு மக்களையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்லி நாட்டு மக்களும் எல்லா பலனையும் பெற்றாங்க அப்படிங்கிறது ருக்மாங்கத சரித்திரம் சொல்லுது. அதே போல பீமன் ஒரு ஆண்டு முழுவதும் வர்ற ஏகாதசி விரதத்தை செய்ய முடியாம ஆனி மாசத்துல வர்ற சுக்லபட்ச ஏகாதசிய நிர்ஜலா அப்படிங்கிறத விரதத்தை கடைபிடிச்சு ஒரு ஆண்டின் முழு பலனையும் பீமன் பெற்றாங்க அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. பார்க்கடல்ல மந்தார மலையை மத்தாக்கவும் வாசுகிய பாம்பை கயிறாவும் கொண்டு கடலை கடைஞ்சு அமுதத்தை எடுத்தது ஒப்பற்ற நாளும் வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படின்னு சொல்றாங்க. குருசேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு மகாவிஷ்ணு கீத உபதேசம் செஞ்ச நாளும் நம்ம வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விடிய காலையில் நம்ம நேரமாக எந்திரிச்சிடணும். சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. வாசனை திரவியங்களையெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு துளசியை பறிக்கவே கூடாது. அதுக்கு முத நாளே பறித்து வச்சுக்கணும். பல்லு துளக்கிறது கூட டூத் பேஸ்ட்டில் கூட பல்லு விளக்கக்கூடாது. சாதாரண வெதுவெதுப்பான தண்ணியில் தான் பற்களை சுத்தம் பண்ணணும்னு இருக்குது. உடல் தூய்மையாடவும் மனசு தூய்மையாடவும் நம்ம விரதம் இருந்தோம்னா முழுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்கணும். ஏகாதசி விரதம் இருக்கிற நாளில் நம்ம அரிசி உணவை நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நம்ம விரதம் இருக்கிற அன்னைக்கு யாருக்கிட்டையும் கோபமாக பேசக்கூடாது. சாந்தமாக தான் பேசணும். மற்றவங்க இது நம்ம கோபப்படுறதோ சாபம் கொடுக்கறதோ நம்ம கண்டிப்பாக கூடாது. மற்றவங்க மனம் வருதும்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்மளை கூட வயதில் மூத்தவங்களா இருந்தாலும் சரி, இளைவிங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏழையா இருந்தாலும் சரி, யாரையும் மரியாதை குறைவா நம்ம நடத்தக்கூடாது. மகாவிஷ்ணுவோட மந்திரமான ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, இப்படி தாடி மீசைய எதுவுமே நம்ம திருத்தக்கூடாது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க நீங்கள் எதை சாப்பிட்றதுனாலும் பெருமாளுக்கு அதை படைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பிரசாதமாக அதை எடுத்து சாப்பிட்லாம். அந்த உணவை எடுத்து சாப்பிட்லாம். அதே போல் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் கண்டிப்பாக நீங்கள் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக பெருமாள் சொல்கிறாரு. இவ்வளோ சிறப்பு மிக்க புனிதமான ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு இருக்கிறீங்களோ இருந்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் முழு பக்தியோட பெருமாளை நம்ம வழிபட்டோம்னா நம்மளோட விருப்பங்கள் நிறைவேறும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறீங்க வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வ வளம், எல்லா நலன்களும் கிடைச்சு நிறைவான வாழ்வை வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அளவில்லாத நல்ல பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் தருவது தான் ஏகாதசி விரதம். அதனால தான் எல்லாரும் ஏகாதசி விரதத்தை விரும்புவாங்க. இது வரைக்கும் மகாவிஷ்ணுவோட வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றி பார்த்தோம். இந்த விரதம் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா நலமும் வளமும் பெருமாள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புராணங்கள் கேட்டவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு பெருமாள் பாதத்தில் வைகுண்ட ஏகாதசியோட புராண கதையை பெருமாள் பாதத்திலே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.